ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஜெகதேவி என்னும் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க இது. ஜெகதேவியிலிருந்து ஒரப்பம் போகிற ரோட்டில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு பார்த்திங்கன்னா 40 அடிக்கு இருக்குது. ஒரு பெரிய ரோடு. இந்த லேண்டு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த லேண்டை சுற்றி பென்சிங் அமைச்சிருக்காங்க. இந்த லேண்டுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்குது. அந்த கேட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த வீட்டில் ஓனர், அதாவது லேண்டினுடைய ஓனர் தங்குறதுக்கும் அதில் இந்த லேண்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்க தங்குறதுக்கும் தனித்தனி போர்ஷனாக கட்டியிருக்காங்க. அதே போல் இப்போ சைடில் அந்த வீட்டோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷெட் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த ஷெட்டு எதற்காக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை வளர்ப்பதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கால்நடைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு, மாடு, கோழி இது 3மே வளர்ப்பதற்காக ஒரு பெரிய ஷெட்டை அமைச்சிருக்காங்க. மேலே ஆடு வளர்ப்பதற்கும், கீழே மாடு வளர்ப்பதற்கும், இன்னொன்று அதனுடைய சைடில் பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பதற்கும் ஒரு பெரிய ஷெட்டை அமைச்சிருக்காங்க. இந்த லேண்டு முழுசாகவே பார்த்திங்கன்னா மாமரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் தான் நட்டிருக்காங்க. இது எல்லா மரத்துக்குமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வழியாக எல்லாத்துக்குமே கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ண தேவையில்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த விதமான ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. மாமரங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது. அதில் காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு தற்சமயம். அதே மாதிரி இந்த லேண்டினுடைய கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க. அது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, போர்வெல் ஒன்று இருக்குது. இந்த போர்வெல்லிருந்து மின்சார இணைப்பு, அதாவது இலவச மின்சார இணைப்போடு இருக்கக்கூடிய இந்த போர்வெல்லிருந்து தண்ணி வந்து அதுக்கு அந்த பெரிய டேங்கருக்கு ஏற்றி அங்கேருந்து எல்லா மரங்களுக்கும் சொட்டு நீர் பாசனம் வழியாக இது வந்து கனெக்ஷன் தண்ணி வந்து சப்ளை பண்ணுறாங்க எல்லா மரத்துக்குமே. இதனுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கரின் விலை 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விருப்பப்படுறவங்க இமிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். டோட்டல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா 67 சென்ட்டு. முழுக்க மாமரமும் தென்னை மரம் மட்டும்தான். ஒரு வீடு இருக்குது, ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது, போர் ஒன்று இருக்குது. வீடை சுற்றி பென்சிங் போட்டு கேட் வச்சுருக்காங்க. யாருமே அன்னோன் பர்சன் உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அதே போல் ஒரு ஆள் வேலைக்கு வச்சு மாத சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. விருப்பப்படுறவங்க இமிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.